முருகனை ஏன் தமிழ் கடவுள்னு நம்ம சொல்றோம்? தமிழ் எழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இடையினம்னு பிரிக்கிறோம். முருகான்ற வார்த்தையிலேயே மெல்லினம் இருக்கு, இடையினம் இருக்கு, வல்லினம் இருக்கு. உயிர் எழுத்துக்கள் 12ன்னு அவனை பார்த்தா 12 கை வச்சிருக்கான். மெய்யெழுத்து 18ன்னு பார்த்தா 6 முகத்தையும் சேர்த்து 12 கையோட 18 வச்சிருக்கான். ஆயுத எழுத்து 1ன்னு பார்த்தா வேலாயுதமும் கையில வச்சிருக்கான். ஒரு மொழிக்கு இலக்கணம் இலக்கியம் 2 முக்கியம். இதுக்கு முருகனை ஏன் தமிழ் கடவுள்னு நம்ம சொல்றோம்? தமிழ் எழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இடையினம்னு பிரிக்கிறோம். முருகான்ற வார்த்தையிலேயே மெல்லினம் இருக்கு, இடையினம் இருக்கு, வல்லினம் இருக்கு. உயிர் எழுத்துக்கள் 12ன்னு அவனை பார்த்தா 12 கை வச்சிருக்கான். மெய்யெழுத்து 18ன்னு பார்த்தா 6 முகத்தையும் சேர்த்து 12 கையோட 18 வச்சிருக்கான். ஆயுத எழுத்து 1ன்னு பார்த்தா வேலாயுதமும் கையில வச்சிருக்கான். ஒரு மொழிக்கு இலக்கணம் இலக்கியம் 2 முக்கியம். இதுக்கு